சொந்தமா தோட்டம் வச்சிருக்கவங்களுக்கு, அவங்க தோட்டத்துல விளைஞ்ச எல்லாமே ஒரு ஸ்பெஷல் தான். அந்த மாரி தோட்டம் இல்லாதவங்களுக்கு வீட்டுக்குள்ள ஏதாவது செடி வச்சு, அதிலிருந்து ஏதாவது விளைஞ்சு வரும்போது, அது ஒரு பெரிய சந்தோஷம் தரும். இது எங்க அம்மா வீட்ல இருக்க செடிங்க. இதெல்லாம் எங்க அம்மா பார்த்து, பார்த்து வச்ச செடிங்க. இது பார்த்தீங்கன்னா, சாமந்தி செடி ரொம்ப வருஷமா எங்க வீட்ல இருக்கு. எப்பயுமே இது சீசனுக்கு நெறைய பூ பூக்கும். எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்து வீட்ல யார்கிட்டயாவது சொல்லி அத ஃபோட்டோ எடுத்து எனக்கு WhatsAppல அனுப்புவாங்க. நான் இங்க கோயம்புத்தூர்ல இருந்து அந்த சேலம்ல நம்ம வீட்டு செடியில பூத்த பூவெல்லாம் பார்த்து ரசிப்பேன். இதுல பார்த்தீங்கன்னா, கோழிக்கொண்ட பூச்செடி போன வருஷத்துல இருந்தே இருக்கு. போன வருஷமே நான் ஒரு வீடியோல போட்டிருந்தேன். இந்த கருவேப்பில மரம் வந்து ரொம்ப பெருசா இருந்தது. இப்ப அது என்னன்னு தெரியல. ரொம்ப ஷார்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் வளரவே இல்ல. எல்லாத்த விட ஸ்பெஷல் என்னன்னா, இந்த மக்காச்சோளம் தான். இந்த முத்து சோளம் சொல்லுவா. இந்த சோளக்கருது செடி வந்து எப்படி வந்ததுன்னே தெரியல. எவ்ளோ வந்திருக்கு பாருங்க. நான் போயிருந்தப்ப தான் இது பிஞ்சா இருந்துச்சு எல்லாமே. எதுவும் பறிக்கலாம் முடியாது. சரி நான் ஊருக்கு போறேன். அதுக்கப்புறம் எல்லாம் விளைஞ்ச பின்னாடி நீங்க எடுத்துட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். ஆனா எங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, எல்லாத்தையும் மங்கி சாப்பிட்டு போயிடுச்சும்மா. எதுவுமே நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க.